ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மட்டும் எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து காலமே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த காலை வேலையை உடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே
பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் இனிமேலும் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் எல்லாரும் சொல்லுமா கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்குகள் மாறாதவர், என்று வாக்குகள் மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் முன்னோ உணவார் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. தூதர்கள் உன்னோ உணவார் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, இந்த ஜனங்களை நேசித்திட. எல்லாரும் கை தட்டி பாடுமா. ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார். எல்லாரும் வாயை தரது. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்கள் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் தாகம் தீர்த்தே. உன் நாமம் அதிசயோ, உன் நாமம் அதிசயோ, என்றும் அற்புதம் செய்திடுவே, என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களே
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட, இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதையும் புது கிருபையால் அலங்கரித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் சங்கீதம் 133 தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இதை சில முறை நாம் தியானிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாளிலே அதை நாம் மறுபடியும் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருப்பதினால் அதை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், இப்பொழுதும் கூட நாம் சங்கீதம் 133வது சங்கீதத்தை ஒரு வசனம், முதல் வசனத்தை நான் வாசிப்பேன். அடுத்தது 2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த 33ஆம் சங்கீதத்திலே மொத்தம் இருக்கிற வசனம் 3 தான். 3 வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. இது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஸ்தோத்திரம். ஆரோகண சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுகிற ஒரு சில சங்கீதங்கள் இதில் வரிசையாக தொடரும். இந்த ஆரோகண சங்கீதத்திலே
இப்பொழுது நாம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிப்பேன். அடுத்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். யூதர்கள் வாசிக்கிற முறைமையின்படி அந்த சங்கீதத்தை நாம் இப்போ வாசிக்கிறோம். அவர்கள் அப்படி தான் அதை வாசிக்கிறாங்க. 1ஆம் வசனத்தை ஆசாரியன் வாசிக்க, மற்ற 2 வசனங்களை தேவ பிள்ளைகள் வாசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் அது போன்று முதல் வசனத்தை நான் வாசிக்கும்போது அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சார் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. தம்பி, அந்த தம்பியை பைபிள் கொடுங்க, அவனை எழுப்பி விடுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்திரிங்க, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. தாருக்கு பாருங்க. இப்போ நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் இன்னும் வசனம் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களே, இது என்ன ஒழுங்கு? என்ன ஒழுங்கு இது? நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? நேரம் வாசித்து முடிச்சிருக்கணும். வசனம் தேடிட்டு இருக்கீங்க. காலையிலேயே பேய்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்களோ? தம்பி அங்கே உட்காராதீங்க, எந்திரிங்க, இப்படி வந்து உட்காரு. எந்திரிங்க, என்ன இப்படி வந்து உட்காரு. ஸ்தோத்திரம். இல்லை எந்திரிங்கப்பா, பாயில் உட்காருங்க. அந்த பையன் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ரொம்ப தூங்குவான். அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஜீவன் இருந்துச்சுன்னா அவனை தட்டி விடுங்க. என்ன, அடுத்தவங்க வாழ்கிறத விரும்பணும், ஒளிஞ்சு போகிறத விரும்பக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை எப்போதும் என்கரேஜ் தான் பண்ணணும். ஹல்லேலூயா. சரி வாசிக்க பார்க்கலாம். திரும்ப 2 வசனங்களை அப்படியே எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். எல்லாம் கவனிங்க. இது 1 மணி நேரம். உன் வாழ்க்கையில் சோதனையை மேற்கொள்ளணும்னா இந்த 1 மணி நேரத்தை நீ முழுசாக கத்தர் கொடுக்கணும். இதே கம்சன் அடிக்கிறோம். வரது எத்தனை பேர் லேட்டாக வந்தோன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் லேட்டானால் கூட உடனே எந்திரிச்சு ஓடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. அதனால் அந்த தேவ பிள்ளைகள் முதலாவது கத்தர் சமூகத்தில் உங்களை பூர்ணமாக முழுமையான ஆத்மாவோடு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்க. ஏதோ சும்மா கிடைச்சதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது இல்லை, முதற்தரமானவைகளை ஆண்டவர் கொடுக்கணும். அதனால் அப்படி கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. சார், இப்போ இந்த நாளிலே நாம் சங்கீதம் 133 தியானித்தோம், தியானிக்க போகிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 133 எழுதினவர் தாவீது. ஸ்தோத்திரம். சொல்ல பார்க்கலாம். எழுதினவர் யாரு? சங்கீதம் எழுதியவர் தாவீது. இதில் இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய ஸ்தோத்திரம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ அந்த தாவீதை அபிஷேகம் பண்ண போது அந்த அபிஷேகமானது தாவீது கூடவே தங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் இதனுடைய பின்னணி, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம். அதில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட வசனத்தை படிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்கள். தாவீதை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா வாசிக்கிறவங்க அந்த கோடியில் உட்காந்துருக்குறாங்க. நாம் இப்போ இங்கே வசனம் நமக்கு நேராக வரல, கிட்ட வரல. இப்போ என் சத்தம் எனக்கு கேட்கவும் இல்லை. வாசிக்கிறவங்களாம் இப்போ எங்கே உட்காந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, எழுப்புதல் உண்மையாகவே இவங்களெல்லாம் ஆவியானவர் நடத்துகிறதே கிடையாது. இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலையும் இந்த கேஸ் தான். இந்த வாசிக்கிறவங்களுக்கு இருக்கிற இந்த பெருமை இருக்குது பாருங்கள். இந்த 2 பேருக்கு இந்த சபைகளுக்குள்ள பெருமை இருக்கும். ஒன்று கீபோர்டு போடுறவங்களுக்கு, இன்னொன்று பாடல் ஆறா நடத்துகிறவங்களுக்கு, 3வது வாசிக்கிறவங்களுக்கு. இந்த 3ஐயும் சமாளித்து ஒரு போதகர் ஓட்டுறாருன்னா
உண்மையிலேயே அந்த போதகரை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இங்க பாருங்க, வாசிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க வாசிக்கிறதுக்கு. ஆனால் 4 பேர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. சோதரன். ஏன்னா அவர்கள் எப்போதும் ஒரு ஆசீர்வாதத்திற்குரியவர்கள் அல்ல, ஒரு இடரலுக்குரியவர்கள். ஏன்னா எப்போதுமே நம்மால எல்லாரும் இடறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய அபிஷேகம். அதனால் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறது, அடுத்தவங்க நம்மால் ஆசீர்வதிக்கப்படுறத விரும்பாத ஒரு சில காரியங்களை தான் இந்த மக்களிடத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, இப்படி நிறைய சபைகளில் இந்த மாதிரி சில பேர் அந்த நேரங்களை, ஜப நேரங்களை இப்படி கொள்ளை கொண்டு போகிற ஒரு சில கும்பல்கள் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. சோத்திரம். அவங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. சோத்திரம். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி ஆவியில் பெருமை கொண்டு, மாம்சத்தில் பெருமை கொண்டு அவர்கள் இந்த மாதிரி சில சம்பவங்களை ஈடுபடும் போது உண்மையாகவே சபைகளுக்குள்ளே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு அபிஷேக நடத்துதல், இது சாத்தானுடைய அபிஷேகம் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆசிரியர்கள், உபதேசிக்க வேண்டியவர்கள் போய் இப்போ பேக்கில் போய் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு? அந்த மாதிரி கதை தான். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசித்து ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாரும் ஃப்ரண்ட் ரோவில் தான் எப்போதும் எல்லா சர்ச்சஸ்லையும் இருக்கணும். சும்மா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீ வசனத்தை வாசித்தா அது போதகருக்கு போய் சேராது. அது போல் தெரிஞ்சுக்கணும். அது இது தெரியாது, நீ என்ன தான் சொன்னாலும் இங்கே சில விளங்காத கேஸுகள் இருக்குது. சோத்திரம். இது விளங்காதுன்னு வச்சுக்கலேன், அது பல வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் தினமும் இந்த ஜெபத்தை நடத்துகிறீர்கள் என்று சில பேர் கேட்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதிசயம்தான். இப்படிப்பட்ட ஜனங்களையும் வச்சு நாங்கள் அந்த ஜெபத்தை நடத்துகிறோம் பாருங்கள், பெரிய அதிசயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆள் இல்லைன்னா கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆள் இருக்கும்போது இவங்க வாசிக்கிற தன்மையை பார்த்தா ரொம்ப ஒரு மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஸ்தோத்திரம், இடரல் வருவது அவசியம்தான். ஆனால் யார் மூலமாக வருதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறார். ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை மூலமாக யாரும் இடரக்கூடாது, யாரும் பாதிப்படையக்கூடாது. அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். சோத்திரம். அப்படி அங்கே ஒரு இடரல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் சம்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு பதில் சொல்லியே ஆகணும். சோத்திரம். இது உண்மை, இது சத்தியம், இது மாறவே மாறாது. எல்லா சபைகளுக்கும் நான் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம். எல்லாரும் இதை கேட்கணும். ஒவ்வொரு சபைகளிலும் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போதகர் வசனத்தை வாசிக்க சொல்லும்போது அழகாக அதை தெளிவாக எடுத்து யாரால் வாசிக்க முடியுமோ அவங்க கரெக்டாக அதை வாசிக்கணும். அப்படி இல்லாத இருந்தால் அவள் செத்து போனதுக்கு ஒரு அடையாளமாக போயிடும், அவங்க உயிரோடு இருந்து பலனே இல்லாமல் போயிடும். ஆகவே நீங்கள் யார் என்று, மரித்தவர்களா? சோதரன். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தான் கர்த்தரை துதிக்க முடியாது, மீதி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படி ஆண்டவரால் மகிமைப்படும் போது ஸ்தோத்திரம், அந்த மகிமையை விட்டு இன்னொரு மகிமையை நம்ம சம்பாதித்து கொண்டிருந்தோன்னா அது மரித்ததுக்கு சமமாக போய்விடும். ஆகவே இருக்கிறதற்கு சமமாக இருக்கணும்னா இருக்கும்போது எசேக்கியா ராஜாவை போல உண்மையாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்களேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அலையிலேயே சொல்லுங்க. சோத்திரம். ஆனால் ஆகவே இந்த உண்மையை காக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நம்மால் எந்த ஒரு நபரும் இடரக்கூடாது. அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை குறிக்கிறது. அதனால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை ஆராய்ந்து நிதானித்து அறிந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இந்த மாதிரி விஷயத்தில் போதகரை வருத்தப்படுத்தக்கூடிய நிலையில் யாரெல்லாம் அந்த படிக்க தெரிந்தவர்கள் இப்படியெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் பெருமை பிடிச்சி அப்படி ஆண்டவருக்கு விரோதமாக, போதகருக்கு விரோதமாக இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்களோ அனைத்து சபைகளிலும் ஆவியானுடைய மகிமை இறங்கி வரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். சோத்திரம். நானே இத்தனை வருஷமாக இந்த மக்களிடத்தில் வேதனைப்பட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு சபையிலும் எத்தனை பேர் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்க பாருங்கள். சோத்திரம். அதனால் இந்த மாதிரி நிலைமை மாறணும். சில நேரத்தில் சில போதகர்கள் இப்படி யாரும் கை கொடுக்காதனால ஆமாம் ஜெபமாவது ஒன்றா தேவையில்லை போயிடுவோன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுருவாங்க. சோத்திரம். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இருக்கிற ஆவியானவர் ஜெபத்தை விடவே மாட்டார். மரணம் வரை அந்த ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டே இருப்போம்.
ஜெபிப்போமா. ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஜனங்கள் போதகர்களோடு இணைந்து அந்த வசனத்தை வாசிக்கவும், அதை மற்றவர்களுக்கு புரியும்படியாக அந்த வசனத்தை கொடுக்கவும், அப்படி திராணி உள்ளவர்களை சாத்தான் வஞ்சிக்காதபடி ஒவ்வொரு சபைகளிலும் வசனத்தை பொறாமை கொண்டு வாசிக்காம, ஏதோ பொழுதுபோக்குக்கு வாசிக்காம, ஜீவன் உண்டாக வாசிக்க ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேக வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தண்ணி எடுத்து விடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆகவே இந்த ஸ்தோத்திரம் பாருங்கள், சமஸ்த சபையின் முன்பாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணின பிறகு அங்கே நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தாவீதினோடு அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இருந்து விட்டாராம். சோதரர் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதோடு அந்த ஆவியானவர் அந்த வசனத்தை நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரமா எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் எடுங்க. பிரைஸ் காட். அப்பா வாங்க, அந்த தண்ணி எடுங்க. இது எவ்வளோ சூடாக இருக்கேன், எப்படி குடிப்பீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போதும் போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே தாவீதுடைய அபிஷேகத்தை படிக்கலாமா? தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். பார்த்தீங்களா? தாவீது மேலே அந்த அபிஷேகம் இறங்கின பிறகு ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டது. அப்போ தான் தாவீது அது வரைக்கும் யாருக்குமே தேடுறதுக்கு மனசு இல்லை, யாருமே தாவீது மேலே ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் என்னைக்கு தாவீதுனுடைய அபிஷேகத்தை அவங்க பார்த்தாங்களோ அந்த நாளில் இருந்து தாவீதுக்கு ஸ்தோத்திரம் வலை வீசி தேட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாவீது ஸ்தோத்திரம் தனது ஜனத்தின் மேலே அவர் ஒரு அன்புக்குரியவர், ஒரு மேன்மைக்குரியவர், ஒரு மகிமைக்குரியவர். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பு உள்ளவர் ஜனங்கள் மேலே. அதனால் அந்த அபிஷேகம் வந்த பிறகு அவர் உடனே சில விஷயங்களை செய்வதற்கு தீவிரமாக அவர் செயல்பட்டார். என்ன செய்தார் அப்படின்னா, கவனிங்கள், தாவீதின் எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணின உடனே அவர் செய்த ஒரு காரியம், அந்த சீயோன் நகரம், அந்த சீயோன் மலை, தாவீது நகரம் என்று சொல்லுகிற அதுக்கு முன்னாடி அது வேற ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. யாரு? எபூசியர்கள் குடியிருந்தார்கள். நீங்கள் அதை படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல், பாருங்கள், எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த கூடர்கள் சப்பானிகள் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் சோத்திரம் எப்படி ஒரு 100க்கு 10-15 பேர் இருப்பாங்களாம். கூடர் சப்பானிகள் சோத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தத்துக்கு யாராவது வந்தால் அதை கரெக்டாக என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த அதிர்வலைகளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதிர்வலைகளை வச்சு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி யுத்தத்துக்கு வராங்கன்னு சொல்லிடுவாங்களாம். அவங்க உடனே ஆயத்தமாகிடுவாங்க எபூசியருக்குள்ளே. அப்படி அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாருங்கள், இந்த யுத்தத்தை அவர் செய்கிறார். யுத்தத்தை செய்து தாவீது அந்த சீயோன் மலையை, கோட்டையை அவர் பிடித்து விடுகிறார். அது அவர் பிடிக்கிற ஒரு அனுபவம் தான். அதை அவர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம் இப்போ அந்த நடனம் பண்ணி ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறார். பாருங்கள், நடனம் பண்ணி
அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது வந்து ஸ்தோத்திரம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடலோடு பாடலோடெல்லாம் வராருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஸ்தோத்திரம் நீங்கள் படிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-15. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஸ்தோத்திரம். அந்த நடனம் பண்ணினான்னு சொல்லுகிற அந்த இடத்துல மாத்திரம் அந்த நடனம் என்று சொல்லுகிறது அது இல்லை, அது ஒரு இசைக்கருவிகள். அது ஒரு இசைக்கருவியை வச்சு தான் அங்கே ஆராதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பைபிளில் வந்து நடனம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்தெந்த இடத்துல தமிழில் நடனம் 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 என்று வருகிறதோ அந்த நடனம் என்று சொல்லுகிறது அது எபிரேய பாஷையில் அது வந்து நடனம் இல்லை, அது ஒரு இசைக்கருவி. அது ஒரு இசைக்கருவியின் மூலமாக தேவனை ஆராதித்தார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பைபிளில் நடனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே நம்ம மையமாக வச்சு எல்லாரும் இப்போ நடனம் கூட ஆடி ஆராதனை பண்ணுறோம். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எல்லாரும் நடனம் பண்ணி ஆராதிக்கிறோன்னா இது பைபிளில் இருக்குங்கிறாங்க. பைபிளில் நடனமே இல்லை. நடனம் பண்ணி ஆராதிக்கிற அந்த ஆராதனை பைபிளில் கிடையாது, எபிரேய பைபிளில் இல்லை. எபிரேய பைபிளில் நடனம் என்று சொல் அந்த வந்து இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு இசைக்கருவி. அது நடனத்துக்கு பதில் எபிரேயத்தில் இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த இசைக்கருவி மூலமாக தான் அதை வந்து என்ன செய்கிறாங்க, தேவனை வந்து ஆராதிக்கிறாங்க, மையப்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ் பைபிளில் இந்த விஷயம் இருக்கிறது. இது வந்து ஸ்தோத்திரம் எபிரேயத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தாவீது வந்து நடனம் பண்ணுகிறார் என்று அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர் நடனம் பண்ணி வருகிறார். அப்படியே நடனம் பண்ணி வருகிற அந்த அருமையான ஸ்தோத்திர வேலையிலே மக்களை வந்து அவர் வந்து ஆசீர்வதிக்க வருகிறார். அப்படி மக்களை ஆசீர்வதிக்க வருகிற அந்த சூழ்நிலையிலே அந்த நடனம் பண்ணி மக்களை ஆசீர்வதிக்க வர சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா மீகால் வந்து அங்கே மீகால் வந்து மீகாலை வந்து இடைப்பாடு பண்ணி அவர் வந்து அரகுர ட்ரெஸ்ஸோடு என்ன செய்கிறார். அப்போ அவர் தேவனை வந்து அந்த இடத்துல ஆராய்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19 படிக்க பார்க்கலாம். 18-19. தாவீது சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் அப்படி ஜனங்களை ஆசீர்வதித்து அப்போ வந்து பண்ணும்போது மீகாலை சந்திக்கிறார். 21ஆம் வசனம் படிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வாதத்திற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமை பாராட்டியிருந்தாள் என்றார். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் இந்த சபையில இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு மீகால் வந்து இவ்வளோ ஒரு பரியாசமாக ஸ்தோத்திர அவர் இப்படி பேசுகிறார். இந்த வார்த்தையை அவர் கேட்டு அவரும் பதில் உரைத்து அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே தாவீது தனக்கு இருக்கிற அந்த தோட்டத்தில் போய் என்ன செய்கிறார், முழங்கால் படிக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறார், துதிக்கிறார். அப்போ முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை துதிக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதம் 133 அங்கே எழுதுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள் 133:1 அப்பதான் இந்த 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1ஆம் வசனம் படிங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பார்த்தீங்களா, எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று அங்கே அவர் அந்த வசனத்தை வந்து எடுத்துரைக்கிறார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் அந்த வசனத்தை அவர் பாடுறார். 133ஆம் சங்கீதத்தை அவர் அன்றைக்கு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. சார், இப்போ ஏன் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நல்லது அப்படின்னு அந்த வேர்ட்ஸை வந்து அவரை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அங்கே ஸ்தோத்திரம்
லெஃப்ட் சைடு யூதர்கள் குடியிருக்கிற இடம், அப்புறம் இடையில பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் இந்த சியோன் கோட்டை, சியோன் மலை இருக்குது. அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பென்யமின் கோத்திரம் பக்கத்தில் இருக்காங்க. ஆக இப்போ பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இருக்கிற சென்ட்ரல் தான் என்ன இருக்குது, சியோன் மலை இருக்குது. சியோன் மலை இருக்குது. தாவீது வந்து ராஜ்யபாரத்துக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, சியோன் மலையை வந்து தனக்கு சொந்தமாக மாற்றிக்கிறார். யுத்தம் பண்ணி அதை தமக்கு சொந்தமாக மாற்றிக்கிறார். ஆனால் அந்த பென்யமின் கோத்திரத்தாரும் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கும் வேணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் இதில் தான் ராஜா இருக்கிறாரு, அதனால் நாங்கள் எங்களுக்கே அது சொந்தமாக இருக்கட்டும், நீங்கள் அதை வந்து இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறார். அதனால் உங்கள் ராஜா தான் செத்து போயிட்டார்ல, இனிமேல் அவர் வரமாட்டார்ல, அதனால் எங்கள் தான் ராஜா தானே ஆளுகை செய்ய போகிறாரு, அவர் அந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மலையை வந்து அவங்க சொந்தரித்து கொள்கிறாங்க. அப்போ வந்து இந்த பென்யமின் கோத்திரத்துக்கு அந்த மலை கிடைக்கல. அதனால் அவங்க பக்கத்தில் அப்படியே இருந்து ஒரு சங்கடத்தில் இருக்காங்க. ஒரு சங்கடத்தில்னா யூதர்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் யாருங்க, அண்ணன் தம்பி, சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க 2 பேரும் யாரு, அட சொல்லுங்க, பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் யாரு, அண்ணன் தம்பி. 12 முற்பிதாக்களுடைய பிள்ளைகள், அவங்க முற்பிதாக்கள் அவங்க தான். அந்த முற்பிதாக்களில் 12 பேரில் இவங்க 2 பேர், யூதாவும் சோத்திரம் பென்யமின். அல்லேலூயா. பென்யமின் வந்து கடைசி பையன், சோத்திரம். பார்த்தீங்களா? ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, சோத்திரம். ஒன்றா இருக்கணும், ஆனால் இப்போ ஒன்றா இல்லை, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ தான் தாவீது வந்து சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், இந்த பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி, அப்போ தான் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்கள், எத்தனை நன்மை இன்பமானதெல்லாம் சொல்கிறாங்க. நன்மை என்று சொல்கிறது உலக பிரகாரமாக வருகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம், நன்மை என்று சொல்கிறது சொல்லுங்க, உலக பிரகாரமாக வருகிற ஆசீர்வாதம். அடுத்தது இன்பம் என்று சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியாக வருகிற ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அருமையான தாவீது மூலமாக இதை பாடலாக பாடி இந்த ஸ்தோத்திர இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணால் இப்படி உலக ஆசீர்வாதங்கள்லாம் ஒன்றா இருக்குமே, ஒன்றா கிடைக்குமே என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் சகோதரர்கள்லாம் ஒருமித்து வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மையப்படுத்துகிறாங்க. அதனால் ஸ்தோத்திரம், இந்த முதல் வசனம் அதைத்தான் குறிக்கிறது. ஸ்தோத்திரம், இந்த பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். 2 பேரும் ஒரு மனமாக இருக்கணும், நம்மளாம் சகோதரர்கள் அல்லவா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும், பாருங்கள், எத்தனை இன்பமும், எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும், நன்மையும் இன்பமுமானது என்று சொல்லுகிறார்கள். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நன்மைனா என்ன, உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்பம்னா என்ன, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதமும் இந்த 2 குரூப்ஸ்க்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த சங்கீதத்தை எழுதி பாடி அமைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கும்போது சங்கீதம் 128 2 படிங்க பார்க்கலாம். 128 2. செவிடா உங்களுக்கு எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு, என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாய். 128 2ங்க. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன்னு தெரியலையே. சோத்திரம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். சீக்கிரமா ஆண்டவர் இறங்கி வரணும். சோத்திரம், சோத்திரம். வர வழி இல்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதனால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அதனால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியம் என்றால் இது ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை குறிக்கிறது. சொல்லுங்க, பாக்கியம் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய நன்மைகளை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நன்மை என்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஷேர். இவ்விதமாக அந்த சங்கீதத்தில் இந்த அர்த்தங்களை இவ்விதமாய் கொடுத்திருக்கிறார்கள். 133 1 சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அடுத்து நீங்கள் 2வது வசனத்தை படிக்க பார்க்கலாம்.
2வது வசனம் படிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது. அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. சார், நல்ல தைலம். சோதரன், இது ஆண்டவர் வந்து நல்ல தைலம் என்று சொல்லுகிறது ஒற்றுமை, ஐக்கியம். சோதரன், அல்லது அபிஷேகத்தை காட்டுகிறது. சொல்லுங்க, எதை காட்டுகிறது? எதை காட்டுறது? அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல தைலம் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதுக்கு சுட்டி காட்டுகிறார் என்று பாருங்கள். அபிஷேகத்துக்கு அதை சுட்டி காட்டுகிறார். வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து அமர்ந்து இறங்கினார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து ராமாவுக்கே போங்க. கவனிங்க, அந்த ஆவியானவர் அன்னைக்கு தாவீது கூட வந்து அங்கேயே தங்கி அமர்ந்து விட்டார், அங்கேயே இருக்கிறார் என்று வேதம் நல்ல தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சியோன் மலையில் சப்பானிகள் அந்த மாதிரி குருடர்கள்லாம் இருக்கிற ஒரு இடம்தான் அந்த மலைகள். அப்படி இருந்துச்சு. ஆவிக்குரிய சப்பானிகள் இன்றைக்கும் நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ கூட நம்ம அந்த ஆவிக்குரிய சப்பானிகளை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? வாசிக்க தெரிஞ்சு வாசிக்க தெரியாத ஆவிக்குரிய குருடர் சப்பானிகள் நம்ம இடத்துலையும் இருக்கிறாங்க. சோதரர், எல்லா சபையிலையும் இருப்பாங்க. அவங்க ஒரு சிலை மாதிரி தான் இருப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. சோதரர், அவங்கள செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பை எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா வரவேற்புனா அப்படி அவங்கள ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போய் வச்சு அவங்கள தாளாட்டணும், பாராட்டணும்லாம் சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு இந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சப்பானி என்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க எழும்ப முடியாது. சோத்திரம். பிசாசு அவங்கள சப்பானி ஆக்கி விட்டான். எல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் நல்ல அறிவோடு புத்தியோடு வருவாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு அப்புறம் ஜப்பானி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க. கட்டில் கிடையாக்கி போட்டுருவாங்க. சில பேரை வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிற மாதிரி சில பேரை கட்டில் கிடையா போட்டுருவாங்க. நல்லா தான் வருவாங்க உள்ளே, ஆனால் வந்த பிறகு கட்டில் கிடையாடுவாங்க. அந்த மாதிரி சில சப்பானிகள், சில குருடர்கள். சோத்திரம். கண்ணு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற குருடர்கள் அது நம்ம சபையில் எல்லா சபையிலும் இருப்பாங்க. நம்ம சபையெல்லாம் கிடையாது, எல்லா சபையிலும் இருக்காங்க. அதெல்லாம் சும்மா எல்லா சபையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். ஏன்னா உலகத்தில் தானே நம்ம ரட்சிக்கப்படுறோம். அதனால அந்த உலகம் எப்போதும் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கும். சோத்திரம். ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும். அது உடனே போகாது. சோத்திரம். அது என்னதான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணாலும் அது போகவே போகாது. அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. எப்படின்னா அந்த 2 நினைவு நீங்கள் படிங்க. 1 ராஜாக்கள் 18:21 படிங்க. படிக்க பார்க்கலாம். 18:21. 1 ராஜாக்கள் 18:21. இந்த மக்கள் பாருங்களேன், இப்பதான் எடுக்கிறான். அவளுக்கு வாசிக்க அவ்வளோ கஷ்டம் பாருங்க. அறிவு ரொம்ப குறைவு. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் பார்த்து 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க. பேய் அதுக்கு மேலே வாசி கொடுக்க மாட்டான். அவ்வளோதான், அரைச்சிவிட்டான் வாயை. இதுதாங்க இந்த மாதிரி கண்டமுண்டு கேஸ் எல்லாம் வந்து நல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்காருவாங்க. ஆனால் படிக்க தெரிஞ்சவங்கலாம் பேய் கொண்டு போய் பின்னாடி அவன் பயன்படுத்திக்கிட்டு போதும். அல்லேலூயா. 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள். இதான் ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னும் உலக பிரகாரமான வாழ்க்கை. 2 பேரும் அப்படியே குந்தி நடக்கிறது அந்த அனுபவம். இதுதான் அந்த சியோன் மலையில் உள்ள மக்கள்கிட்ட இருந்தது கொஞ்சம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி சில பேர் செவி கொடுக்காதவங்க இருப்பாங்க சபையில். இந்த சவுலை மாதிரி. சவுல் பார்த்தீங்களா, ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டான். அவன் மனசில் தோணுது செய்யணும்னு நினைக்கிறவன். அதுபோல் தான் சில விசுவாசிகளும் தங்கள் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்கிறதையும் ஊழியக்காரங்க சொல்கிறதையும் காதிலே வாங்க மாட்டாங்க. அது ஒரு பேய், பார்த்துக்குங்க. அதை அப்படியே அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் சோத்திரம். சாமுவேல் வரத்துக்குள்ளே இந்த படுபாய் பையன் அவசரப்பட்டு பலியை செலுத்தி விட்டான். சோத்திரம். சரி போனா போது திருட்டு பையில மன்னிச்சுடுன்னு சொல்லி மன்னிச்சு விட்டா, அடுத்தது பாருங்க, அடுத்ததும் போய் ஸ்தோத்திரம் என்னத்தை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கொண்டுட்டு வாடான்னா எல்லாத்தையும் அள்ளிட்டு வரான். கேட்டா பலி செலுத்த வேணுமா?
திட்டு பொருளையா பலி செலுத்துவாங்க, அட பாவி பயிலன்னு சொல்லி அதுக்கப்புறம் ராஜ்யபாரத்தை பிடிங்கிட்டு துரத்தி விட்டார். இதே மாதிரி தான் கீழ்ப்படியாத ஆசாமிகளுக்கெல்லாம் இருக்கிற பலனி இழக்கிற நாட்கள் சீக்கிரம் வரும். அதனால தான் சொல்றது இருக்கிறத பயன்படுத்தணும். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? அதை சொல்லுங்க வாய திறந்து. இருக்கிற பலத்தை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வர வேணும், செவி கொடுக்கணும். நீங்கள் 2 சாமுவேல் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13, 14 படிங்க. ஸ்தோத்திரம், சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து போதும், நல்லா கவனிங்க. அப்ப தாவீது வந்து கீழ்ப்படிஞ்சதுனால அவன்கிட்ட இருந்து பிடிக்க அபிஷேகத்தை இவன்ட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, சில பேருடைய அபிஷேகத்தெல்லாம் ஆண்டவரே சில நேரம் பிடிங்கிடுவார். பிடிங்கி எடுத்து அப்படியே கையில் கொடுத்துருவேன், வேற ஒருத்தன் கையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சவுல் ஓட்டாண்டி தான் சோத்துறேன். அவன் எதுக்கு ஆகாதவன்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை சமஸ்த சபைக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது செல்லா காசு. சோத்துறேன், செல்லவே செல்லாது. நீ படித்தவங்களா இருக்கு, நீ அழகுள்ளவங்களா இருக்கு, நீ என்ன வேணாலும் இரு, ஆனால் தேவன் உன்னை புறக்கணித்து விட்டால் அதுக்கப்புறம் நீ எழும்பவே முடியாது. சோத்து எதுலையுமே எழும்புறது சிரமம், அவ்வளோதான். அப்புறம் சவுல் இல்லை பார்த்தீங்களா, எதுலையுமே எழும்ப முடியலையே, சும்மா ஒரு ஓட்டாண்டியா தெரிஞ்சான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாவீது தான் ராஜா. சோத்துறேன், தாவீது மேலே தான் ஆண்டவர் இருந்து விட்டார். ஆனால் சவுல் மேலே இருக்கலை. அல்லேலூயா. ஆமாம், சவுல் மேலே இருக்கலை, அவன் கீழ்ப்படியாதவன், அதனால் அவனை விட்டு போயிட்டார் வெளியே. அது மாதிரி சில விசுவாசிகள் நல்ல கீழ்ப்படுகிறவங்க இருக்காங்க, அவங்க மேலே எப்போதும் கர்த்தர் இருப்பார். சில ஊழியக்காரர்கள் நல்ல கீழ்ப்படுறவங்களா இருப்பாங்க, அவங்க மேலே கர்த்தர் எப்போதும் தங்கிடுவார். கீழ்ப்படியாத கேசெல்லாம் விட்டு அவர் எடுபட்டு போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்படி சில விஷயங்களை நாம் படிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ நீங்கள் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 133 3ஆம் வசனம் படிங்க. எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பாருங்கள், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. எர்மோன் என்று சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, எர்மோன் என்று சொல்கிறது எதை குறிக்கிறது? உலக ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த எர்மோன் மலையில தான் இயேசுவை பிசாஸ் கொண்டு போய் என்ன பண்ணா, சகல ராஜ்யங்களையும் காமிச்சு சோத்து இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். பார்த்தீங்களா, அந்த எர்மோன் மலை மேலே தான் இயேசுவை சாத்தான் கொண்டு போய் பேசுகிறான். அந்த மாதிரி ஸ்தோத்திரம், எர்மோன் மலையில், எர்மோன் மலை என்று சொல்கிறது உலக ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆசீர்வாதம்? சொல்லுங்க வாய் திறந்தே. உலக ஆசீர்வாதம். எர்மோன் மலை என்று சொல்லுகிறது அது ஒரு உலக ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த உலக ஆசீர்வாதம் வந்து எப்போதும் என்ன செய்யும், அந்த சாத்தான் வந்து எர்மோன் மலையில் கொண்டு போய் வச்சு உலக ராஜ்யத்தெல்லாம் காமிச்சு கொடுக்குறான். பார்த்துங்க, அதான் உலக ஆசீர்வாதம். எர்மோன் என்றால் உலக ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அடுத்தது பாருங்க, அதில் பனி என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, அடுத்து என்னது? அடுத்து என்ன சொல்லுது? அதில் எர்மோன் மலை மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறதுன்னு சொன்னா. பனி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாமத்தின் புஸ்தகம் 32:2 படிங்க. உபாமத்தின் புஸ்தகம் 32:2 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உபாமத்தின் புஸ்தகம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புல்லின் மேல பனி இறங்குறது போல என் வசனம் இறங்குன்ற. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், எதை குறிக்கிறது பனி? சொல்லுங்க, எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 4:4 படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையை தான் பிசாசான பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சரி, அவ்வளோதான் வசனம். அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:17 படிங்க. ஸ்தோத்திரம். அதில் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்து நிறைய கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இப்போ இல்லை, ஊழியஞ்சீரவனுக்கே கிடையாது. ஆமாம்,
ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யணும்னு அறிவு இருக்கோ ஆசீர்வாதம் இருக்கோ தெரியல, பாரம் இருக்கோ தெரியல, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஆனால் காலையில் ஜெபம் பண்ண மாட்டாங்க, காலை ஜெபத்தில் காணாது. சோத்திரம். ஊழியக்காரங்களும் காண சோத்திரம். இப்போ பார்த்தீங்களா, சிலர் கூட நம்ம இடத்துல கூட காணல, பக்கத்தில் இருந்தால் கூட, இந்த பில்டிங்கில் இருந்தால் கூட காலையில் தேவசமூகத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு அந்த முதுகெலும்பு இல்லாதவர்கள் அவங்கெல்லாம். சோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இல்லாதவங்க? முதுகெலும்பு இல்லாதவர்கள். சோத்திரம். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் உள்ளவங்க தான் சபையில் வந்து உட்கார முடியாது. காலையில் பேய் வந்து உட்கார விட மாட்டான், அவங்க எப்போதும் கட்டி வச்சுருப்பான். சோத்திரம். 18 வருஷமா ஆபிரகாம் குமார்த்தி கட்டி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு சபைகள்லையோ அல்லது வீடுகள்லையோ காலையில் எழும்பி ஆராதிக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் சில பிசாசை கட்டி வச்சுருவான். புருஷன் பிள்ளைங்க பொஞ்சாதி எல்லாத்தையும் கட்டி வச்சுருவான், ஒருத்தரே எழுத முடியாது. சோத்திரம். அவங்களாம் வந்து சத்ரு கட்டில் இருக்கிறவங்க, அதனால் ஸ்தோத்திரம் காலமே அவங்களால எழுத முடியாது. அதை என்ன சொல்கிறார் பாருங்கள், ஸ்தோத்திரம் 8:20 படிக்கும்போது, ஸ்தோத்திரம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவார்கள். 8:17 8:20 படிக்கும்போது மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். பார்த்துங்கள், மெய்ப்பொருளை காலையில் கத்தரை தேடுறவங்க மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:34 சொல்லும்போது வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து கதவருகே காத்திருக்கிறவர்கள் சொல்லுது. அது பார்த்தீங்களா, வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து காத்திருக்கணும். அந்த நல்ல அனுபவத்தை உடையவங்களாக நம்ம மாறணும். சோதனை. அப்போ தான் மெய்ப்பொருளை நம்ம சுதந்திரிக்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய பிள்ளையே சோதனை. அல்லேலூயா. சோதரம். பனிக்கும் இறங்கும் ஒப்பா இருக்கிறது. அதுக்கப்புறமும் 133:3 லாஸ்டாக சொல்கிறாரு, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் காலையில் தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, மற்றும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 133 சங்கீதத்தினுடைய பின்னணியோடு ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்து வழிநடத்தும், அதிசயங்களை காணப்படணும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.